ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம்மேட். அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கு எப்போதும் ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போலதாங்க இருக்கு. அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு சூப்பர் ஹோம்மேட் சேனல்ல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு நல்ல சுவையான குல்ஃபி எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம செய்ய போற இந்த குல்ஃபியில எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர் நம்ம சேர்க்க போறது இல்லை. அதே மாதிரி எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இந்த ஒரு ஹெல்தியான குல்ஃபி ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குல்ஃபி செய்யறதுக்கு 1.25 லிட்டர் பால் வந்து நான் எடுத்திருக்கேன். அது என்னடா 1.25 லிட்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு 1/4 லிட்டர் எக்ஸ்ட்ரா இருந்தது, அதனால அதையும் சேர்த்து 1.25 லிட்டர் பாலை எடுத்திருக்கேன். இந்த பாலை நல்ல அடிகனமான ஒரு பாத்திரத்துல ஊற்றி 1/2 லிட்டர் அளவுக்கு இது குறுகி வர மாதிரி இதை நம்ம காய்ச்ச போறோம். இந்த குல்ஃபி சாப்பிடும்போது ஒரு கிரன்ச்சி எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முந்திரி, பாதாம், ஏலக்காய் இது மூணையும் நம்ம பொடி பண்ணி பவுடரா எடுத்து இதில் சேர்க்க போறோம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க, ஒரு 12லேருந்து 15 அளவு பாதாம் எடுத்துக்கோங்க, ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா மிக்சியில பொடி பண்ண போறோம். முந்திரி, பாதாம் எதையுமே நம்ம வறுக்க வேண்டாம். அதே மாதிரி ஏலக்காயும் நம்ம தோலை எடுத்துட்டு தான் பொடி பண்ண போறோம். நம்ம அடுப்புல வச்ச பால் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கொதிக்கும் போது சைட்ல இருக்கிற ஆடை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கரண்டியால எடுத்து எடுத்து பால்ல போட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். இதுதான் அந்த குல்ஃபியோட டேஸ்ட்டுக்கு காரணம். நீங்க என்னதான் உங்களோட கேஸ் ஸ்டவ்வை சிம்ல வச்சு கொதிக்க வச்சாலுமே நீங்க அடிக்கடி இந்த பாலை கலரி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சமயத்துல அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம முந்திரி பருப்பு, பாதாம், ஏலக்காய் இதை எடுத்து வச்சோம் இல்லையா, இதை நம்ம மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணிடலாம். நீங்கள் மிக்சியில் இதை பவுடர் பண்ணும்போது ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 70% அளவுக்கு பொடி பண்ணால் போதும். ரொம்பவும் நீங்கள் கொரப்பாக பவுடர் பண்ணீங்கன்னா சின்ன குழந்தைங்க சாப்பிடும்போது இந்த பாதாம், முந்திரி பிட்ஸ் இருந்ததுன்னா அவங்க தொண்டையில் போய் அது சோக்காகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பவுலில் 10 to 15 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம மில்க் பவுடர் எடுத்திருக்கோம். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கோம், அதாவது சோள மாவு எடுத்திருக்கோம். இது ரெண்டையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டு அதோட ஒரே ஒரு கரண்டி பால் போட்டு நல்லா இதை மாதிரி கலக்கி விட்டுருங்க. கட்டி இல்லாமல் நம்ம இதை மாதிரி கலக்கி இருக்கணும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர், அதே மாதிரி நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக சேர்க்குறோம். இப்போ பால் வந்து நல்லா ஆடப்படிஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அதோட குவான்டிட்டியும் வந்து கம்மியாக இருக்கு பாருங்க, உங்களுக்கே தெரியும். முதல்ல பாலோட அளவு நிறையா இருந்தது, இப்போ கொதிச்சு நல்லா கம்மியாக இருக்கு. இப்போ சைடில் இருக்கிற ஆடை எல்லாத்தையும் இதை மாதிரி எடுத்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம இந்த குல்ஃபிக்கு தேவையான சர்க்கரை வந்து போட போகிறோம். நம்ம வந்து 1.25 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். அதுக்கு நம்ம 125லேருந்து 150 கிராம் வரைக்கும் சர்க்கரை வந்து சேர்க்கலாம். இதோட ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களோட சர்க்கரையில் வந்து அவ்வளவு திதிப்பு இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கோங்க. நம்ம மில்க் பவுடர், கார்ன்ஃப்ளவர் ரெண்டையும் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்சரை வந்து இப்போ நம்ம பாலோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது. இப்போ ஒரு சின்ன கடாயில் ஒரே 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு இந்த சர்க்கரையை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணும்போது நீங்கள் அதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. டைரெக்டாக சர்க்கரையை வந்து அப்படியே கடாயில் மெல்ட் பண்ணணும். இப்போ இதை மாதிரி உங்களுக்கு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு சர்க்கரை கரைஞ்சோன்னே அதை எடுத்து நம்ம கொதிக்கிற பாலில் வந்து அதை சேர்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாலோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம கடையில் வாங்குற குல்ஃபி வந்து எந்த கலரில் இருக்குமோ அதே எக்ஸாக்ட் கலர் வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கலருக்காக தான் நம்ம சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணி சேர்த்தோம். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் ஸ்டெப் தான். உங்களுக்கு வேணும்னா சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த நட்ஸ் பவுடரை இந்த பாலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட பால் வந்து நல்லா கொதிச்சு 1/2 லிட்டர் அளவுக்கு குறுகி வந்திருக்கு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாலை வந்து நல்லா ஆற விடணும். இப்போ பாலை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இந்த பாத்திரத்துல மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு 1 மணி நேரம் அந்த பாலை நல்லா ஆற வச்சிடுங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இந்த பால் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை நம்ம குல்ஃபி மோல்ல ஊற்றி ஃப்ரீசர்ல ஃப்ரீஸ் பண்ண போறோம். குல்ஃபி மோல் இல்லைன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன டம்ளரோ இல்லை கப்போ இதில் கூட நம்ம இந்த பாலை ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சைஸ் டம்ளர்ஸ், அதே மாதிரி பேப்பர் கப்ஸ் இதை யூஸ் பண்ணி தான் நான் குல்ஃபி பண்ண போகிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மோல்டு இல்லைன்னா இந்த மாதிரி டம்ளர்ஸ் யூஸ் பண்ணி குல்ஃபி செஞ்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா ஆறி இருக்கு. இந்த பாலை நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன சின்ன டம்ளர்ஸ்லையும் கப்லையும் ஊற்றி
ஃப்ரீசர்ல வச்சு நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ண போறோம். நீங்க ஃப்ரீஸ் பண்ணும்போது இதை ஓப்பனாவே வச்சு ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா மேலெல்லாம் ஐஸ் ஃபார்ம் ஆயிடும். அதனால இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் பேப்பர் எடுத்து இந்த கப்ஸ் மேல மூடிட்டு அது நடுப்புற வந்து ஒரு சின்னதா ஹோல் போட்டு அதுல உங்களோட ஐஸ் ஸ்டிக்கை வந்து சொருகி விட்டுருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். நீங்க இதுக்காக போய் வாங்கவும் வேணாம். நம்ம எல்லார் வீட்லயும் ஸ்பூன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பூனை தலைகீழா திருப்பி இதை மாதிரி நீங்க சொருகி விட்டுட்டீங்கன்னா கூட நீங்க அப்படியே அதை ஃப்ரீசர்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரீஸ் பண்றதுக்கு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம மினிமம் 8 மணி நேரம் வந்து ஃப்ரீசர்ல ஃப்ரீஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே எடுத்தீங்கன்னா அது ஃப்ரீஸ் ஆயிருக்காது. நீங்க 8 hours கழிச்சு குல்ஃபியை வெளில எடுத்ததும் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல்ல தண்ணி வச்சு அந்த தண்ணியில அந்த குல்ஃபியை ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா குல்ஃபி வந்து ஈஸியா வெளில எடுக்க வந்துடும். இப்ப நம்மளோட சில்லுன்னு சூப்பர் எம்மியா இருக்கக்கூடிய குல்ஃபி ரெடி ஆயாச்சு. இந்த மெத்தட்ல நீங்க செய்யற குல்ஃபியோட கலர், டேஸ்ட், டெக்ஸ்டர் எல்லாமே ஒரு பக்காவான குல்ஃபி கடையில வாங்கி சாப்பிட்டீங்கன்னா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். குல்ஃபியை டிமோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி கூட நம்ம குல்ஃபியை ஸ்பூனால சாப்பிடலாம். ஸோ இந்த சம்மருக்கு வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச இந்த குல்ஃபியை நம்ம சூப்பர் ஹோம்மேட் சேனல்ல காட்டியிருக்கிற இந்த ரெசிபி மெத்தட் படி செஞ்சு கொடுத்து சந்தோஷமா உங்க குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு எம்மி ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.